எடுத்தோடனே எப்படி அனட்டாமி படிக்கணும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அனட்டாமி இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயம் நீங்கள் தெரியாமல் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது. அனட்டாமியில் நீங்கள் நிறைய டேர்ம்ஸ் படிக்க போகிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க நடத்தின விதம், எந்த பொசிஷனில் போர்டில் எந்த இடத்துல எழுதுனாங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ பிடிசிலே நிறைய எம்சிக்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா தனியாக அனட்டாமிக்குன்னு தனியாக எம்சிக்யூஸ் புக்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேரி ஸ்டாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அனட்டாமி வந்து எப்படி சிம்பிளிஃபைடாக ஈஸியாக வந்து நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து இது வந்து கேட்டிருந்தீங்க, அனட்டாமி வந்து எப்படி படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் இயரில் அனட்டாமி அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய நைட் மேராக இருந்தது. லைக் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. பட் போக போக வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரிய வந்துச்சு. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த மாதிரி தெரிய வராது. போக போக நம்ம வந்து நிறையா ஒரு இதுலேயே சர்ச் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்ப்போம் இப்படி தான் படிக்கணும் போல் அனட்டாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் வந்து எனக்கு கிளியராக வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரோ டிப் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டாக கேதர் ஆகி உங்களுக்கு வந்து தெரிய வரும். பிகாஸ் என்னால் டக்கு டக்குன்னு ஒரு பாயிண்ட்டே டக்கு டக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ 6 பாயிண்ட்ஸே வந்து அடுத்தடுத்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோ பாயிண்ட்டே பாருங்கள். பிகாஸ் 1-2 பாயிண்ட் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் கோனா ஒர்க். ஸோ அவ்வளோ பாயிண்ட்டே பாருங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு கன்சிடரபிள் இம்ப்ரூவ்மெண்ட்டாவது உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. பிகாஸ் நம்ம எடுத்த உடனே நம்மளுக்கு யாருமே இந்தளவு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் டு பி ஹானஸ்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப உண்மை. எடுத்தோடனே எப்படி அனட்டாமி படிக்கணும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். யார்கிட்ட போய் கேட்கலாம், எப்படி படித்தாலுமே என் மண்டைக்குள்ளே ஏறவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் சொல்லியிருக்கிற அவ்வளோ பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சாக இருக்கும். நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா என்னோட ட்ரையல் அண்ட் எரர் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா, நீங்கள் அனட்டாமி இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயம் நீங்கள் தெரியாமல் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது. வேறு எந்த சிஸ்டமுக்குமே நீங்கள் வந்து போகவே கூடாது இந்த ஒரு விஷயம் தெரியாமல். என்னது அப்படின்னா அனட்டாமிக்கல் டெர்மினாலஜிஸ். எல்லா டைமுமே வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் இந்த டெர்மினாலஜிஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டெர்மினாலஜிஸை வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் அதிலிருந்து தான் நீங்கள் வந்து அதுக்கடுத்து உங்களோட செல்ஃப் ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டெர்மினாலஜிஸ் முடித்தா மட்டும்தான் உங்களோட செல்ஃப் ஸ்டடியை வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியும். இல்லைனா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த டெர்மினாலஜிஸை விட்டுட்டு நான் டேரெக்டாக ஜிஐடி இல்லைனா நர்வஸ் சிஸ்டம் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் என்னென்ன வார்த்தை இருக்குது, என்னென்ன அர்த்தம் இருக்குது, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னே உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெர்மினாலஜிஸ் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் இது மெடிக்கல் டிக்ஷனரின்னு இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம பிடிசியை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதிலே டெர்மினாலஜிஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. லைக் எந்த மாதிரி டெர்மினாலஜிஸ்னால் இந்த சுப்பைன், ப்ரோன், இப்சிலேட்ரல், கான்ட்ரலேட்ரல், ஆன்டீரியர், போஸ்டீரியர், டார்சல், வென்ட்ரல், அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எதுவுமே நீங்கள் வந்து 11th 12th 10th அந்த டைமில் வந்து ஃபெமிலியரான டேர்ம்ஸாக வந்து இல்லாமல் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். வந்து இந்த மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அதுக்கடுத்து நீங்கள் செல்ஃப் ரீடிங் நீங்கள் வந்து பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் டெர்மினாலஜிஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிமோனிக்ஸ் வந்து வச்சு படிக்கிறது. லைக் எப்படின்னா இப்போ காப்பல் போன்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு கோட் வேர்ட் இருக்கும். ஷீ லுக்ஸ் டூ பிரிட்டி, ட்ரை டு கேட்ச் ஹர். அதாவது ஸ்காபாய்ட், லூனைட், ட்ரைக்யூட்ரல், பிசிஃபார்ம், அந்த மாதிரி ஒரு 8 கார்பல் போன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கார்பல் போன்ஸுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நிமோனிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிமோனிக்ஸ் வந்து பிடிசிலையும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் நெட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இந்தந்த இதுக்கு நம்ம இந்த கிரேனியல் நர்வ்ஸ் வந்து இந்த 12 கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குல்ல, அந்த 12 கிரேனியல் நர்வ்ஸுக்கும் ஒரு நிமோனிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிமோனிக்ஸுக்கும் தனியாக நீங்கள் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணலாம், இல்லைனா கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நிமோனிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. பிகாஸ் அனட்டாமியில் நீங்கள் நிறைய டேர்ம்ஸ் படிக்க போகிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிரேனியல் நர்வ்ஸ்க்குலாம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சம் சேஸ் மணி மேட்டர்ஸ் பட் மை பிக் பிரதர் சேஸ் பிக் புக் மேட்டர்ஸ் த மோஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரி நிமோனிக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிமோனிக்ஸ்லாம் பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரியல் ரெப்ரசன்டேஷனில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு பிரெயினில் ஸ்டோர் ஆகும். அப்படின்னா பிக்சர்ஸை மட்டும் பார்த்து வச்சுட்டு அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு இந்த பிக்சரில் ஆன்டீரியரில் என்ன இருக்குது, போஸ்டீரியர்
போஸ்டீரியரில் என்ன இருக்குது, லேட்ரலில் என்ன இருக்குது, வென்ட்ரலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் நீங்கள் பார்த்து மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் அந்த டயக்ராமை வரைகிறதுக்கு ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதை வச்சே நம்ம 5 மார்க் கொஸ்டினாக இருக்கட்டும், 10 மார்க் கொஸ்டினாக இருக்கட்டும், 15 மார்க் கொஸ்டினாக இருக்கட்டும், அவ்வளோத்துக்கும் நம்ம அதை வச்சே நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. லைக் இப்போ ஒரு மசில் அட்டாச்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மசில் வந்து எந்தெந்த மாதிரி ரோல்ஸ் வந்து பண்ணும், லைக் அப்டக்ஷன் பண்ணுமா, அடக்ஷன் பண்ணுமா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நிறைய படிச்சுக்கணும். அண்ட் இந்த டெர்மினாலஜிஸில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் ஷோல்டர்ஸ், மூவ்மெண்ட் ஆஃப் ஷிப், அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இந்த அப்டக்ஷன், அடக்ஷன், சர்கம்டன்ஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸையும் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ ஹார்ட்டோட அனட்டமி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய ஒரு குட்டி குட்டி வால்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த வால்வோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் அதோட அனட்டாமிக்கல் பொசிஷன், அது வந்து நார்மல் அனட்டாமிக்கல் பொசிஷனில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து வச்சுட்டு அந்த டயக்ராம் மட்டும் பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்து படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைனா சார்ட்ஸ் மாதிரி மேக் பண்ணி படிக்கலாம். இல்லைனா வந்து நிறைய பேர் இந்த டேப்பில் வந்து பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வித் அதோட ஃபங்க்ஷன்ஸை பக்கத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட உங்கள்கிட்ட டேப் இருக்குன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், லைக் இந்த ஃபோட்டோஜெனிக் மெமரின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அனாட்டமியில் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் படிக்கிறீங்கன்னா அதை வந்து இமேஜின் பண்ணணும். லைக் எப்படின்னா ஒரு 3 டைமென்ஷனல் வியூவாக வந்து நீங்கள் இமேஜின் பண்ணணும். இந்த இடத்துல இது வந்து இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, ஸோ பின்னால் இது வச்சுருக்காங்க, முன்னால் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட 3D அனிமேஷன் மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அனாட்டமிக்கு என்னென்ன ஆப்ஸ் அண்ட் என்னென்ன லெக்சர் நோட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒன்லி பேஸ்ட் ஆன் மொபைலில் வந்து என்னென்ன மாதிரி அனாட்டமி வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அனாட்டமி லெக்சர்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் புக்ஸ் வந்து எந்தெந்த இது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அண்ட் எந்த மாதிரி என்னென்ன ஆப்ஸ் வந்து அனாட்டமிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ அதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து 4th பாயிண்ட். அண்ட் 5th பாயிண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் அனாட்டமி, அப்ளைட் அனாட்டமி, இந்த ரெண்டையும் வந்து ஒரு விஷயமாகவே நம்ம வந்து ஃபஸ்ட் இயரில் கன்சிடரே பண்ணிக்க மாட்டோம். பட் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிகாஸ் நீங்கள் வந்து அந்த டைமில் உங்களுக்கு வந்து அது ரியலைஸே ஆகாது. சர்ஃபேஸ் அனாட்டமி, அப்ளைட் அனாட்டமியில் நம்ம லாஸ்ட்டு படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம வச்சுருப்போம். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு வரும்போது இந்த சர்ஃபேஸ் அனாட்டமியும் கிளினிக்கல் அனாட்டமியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து எதெல்லாம் நீங்கள் டாபிக் படிக்கிறீங்களோ அது கூட சேர்த்து இந்த சர்ஃபேஸ் அனாட்டமி அண்ட் அப்ளைட் அனாட்டமி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு பின்னால் புக் பேக்கில் நிறையா MCQs மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பிடிசிலேயே நிறைய MCQs வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா தனியாக அனாட்டமிக்குன்னு தனியாக MCQs புக்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிங்கன்னா அதுக்கடுத்து MCQs வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அந்த MCQs வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண முடியலைனாலும் அதுக்கு பக்கத்துலேயே அதோட ஆன்சரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆன்சரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் ஒரு கேஸ் ப்ரெசன்டேஷன் மாதிரி தான் இருக்கும். 15-year-old பேஷண்ட் வந்து இந்த மாதிரி OPDக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பிடிசிலேயே வந்து நிறைய அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சர்ஃபேஸ் அனாட்டமி, அப்ளைட் அனாட்டமி, இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்காதீங்க. என்னென்ன டாபிக் படிக்கிறீங்களோ அது கூட சேர்த்து இந்த இதையும் சைட் பை சைட் படிச்சுக்கோங்க. பிகாஸ் நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் மினிட்ல தான் இந்த சர்ஃபேஸ் அனாட்டமி, அப்ளைட் அனாட்டமியில் லாஸ்ட்டில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் மட்டும் தான் நான் படித்தேன். அதுக்கடுத்து தான் வந்து இந்த ரெண்டையும் வந்து லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சேன். ஆனால் அது வந்து கண்டிப்பாக கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் சைட் பை சைடாக நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் 5th பாயிண்ட். அண்ட் 6th பாயிண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அனாட்டமி படிக்கிறதுக்கு நிறைய யூடியூப்பில் வந்து லெக்சர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கு நிறைய லெக்சர்ஸ் வந்து இருக்குது யூடியூப்பில். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். லைக் எப்படின்னா ஃப்ரீ டைமில் அதெல்லாம் உட்காந்து பாருங்கள். எப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற டைமில், இல்லைனா நைட் ரொம்ப டயர்டாக இருக்கிற டைமில், இல்லைனா நம்மளுக்கு படிக்கவே தோணாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த டைம்லலாம் இந்த லெக்சர் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த லெக்சர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து சைடில் ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதி வைக்கிற மாதிரி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப எப்படின்னா நீங்கள் அதை பார்த்து அதை அப்படியே ஒரு குட்டி நோட்ஸாக எடுத்து வைக்கிறீங்க. ஸோ திருப்பி இந்த நோட்ஸை எடுத்து பார்க்கும்போது அவங்க நடத்தின விதம், எந்த பொசிஷனில் போர்டில் எந்த இடத்துல எழுதுனாங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பு. இந்த நான் சொன்னால் இந்த 6 டிப்பில் இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்பு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் அந்த லெக்சர்ஸையும் பார்ப்பீங்க அண்ட் சைட் பை சைடு ஒரு நோட்ஸும் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இது வந்து ஒரு
ஒரு எஃபெக்டிவான ஒரு காம்போ. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ஃபஸ்ட்டே வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ப்ரோ டிப் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. என்னது அப்படின்னா, நீங்கள் வந்து புக்ஸுக்கு வந்து எப்படின்னா, இப்போது தியரி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிடிசி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிசி வந்து ரொம்ப நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ பிடிசி வந்து தியரிக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிக்சர்ஸ் வந்து தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா கிரேஸ் அனாட்டமி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லைக் எப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு கிரேஸ் அனாட்டமி அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஒருத்தர் வந்து பிடிசி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், 2 புக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா 2 புக்கையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு லைப்ரரியிலே வந்து கிரேஸ் அனாட்டமி இருக்கும். ஸோ நீங்கள் பிடிசி வந்து கையில் வச்சுட்டு கிரேஸ் அனாட்டமியை வந்து பிக்சர்ஸ்க்கு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. இல்லைனா இது வந்து ஆன்லைன்லேயே வந்து பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் எனக்கு கிரேஸ் அனாட்டமி பிடிஎஃப் கிடைச்சாலும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து நான் போடுறேன். ஸோ பிடிசியோட பிடிஎஃப் கிடைச்சாலும் நான் எனக்கு என்னென்ன அவைலபிள் சோர்சஸ் வந்து பிடிஎஃப் எனக்கு கிடைக்குதோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye.